வணக்கம். இன்றைக்கி சிவன் அருள்னு ஒரு சின்ன சிறுகதை பார்க்கலாம். கங்காதரன் திருவண்ணாமலையில் வசிக்கக்கூடியவன். சிவன் மேலே மிகுந்த பக்தி கொண்டவன். திருவண்ணாமலையில் திருநீலகண்டர் அப்படின்னு ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கான். திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வர்றவங்க பக்தர்களுக்கு இரவு அன்னதானம் வழங்குறத ரொம்ப வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். குறைந்தபட்சம் அவனால் முடிந்தது 100-150 பேருக்கு அன்னதானம் வழங்குவான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வெரைட்டி வைப்பான். தயிர் சாதம் ஒரு மாதம், சாம்பார் சாதம் ஒரு மாதம், தக்காளி சாதம் ஒரு மாதம், இப்படி ரொம்ப நாளாக கொடுத்துட்டு வரான். திடீர்னு கொரோனா காலகட்டம், கவர்மெண்ட்டு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கடையை மூட வேண்டியதாகி போச்சு. வருமானம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கடை வாடகை கொடுக்க முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கடைசியில் மனைவியோட நகையை அடமானம் வச்சு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தான் காலத்தை. லாக்டவுன் ரிலீஸ் பண்ணுறாங்க. கடைக்கும் பெரிதாக வருமானம் இல்லை. பௌர்ணமி கிரிவலம் வருது. அன்னதானம் எப்பவும் போல் போடணும்னு எனக்கு ஆசை. கையில் சுத்தமாக பணம் இல்லை. அருணாச்சலேஸ்வரா நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பையன் +2 முடித்த பையன் வரான். அப்பா, என்னுடைய மார்க்குக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நாங்கள் நினச்ச படிப்பு கிடச்சிரும்ப்பா, அதுக்கு பைசாக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே கங்காதரன் கேட்குறாரு, எவ்வளோப்பா ஆகும் அப்படிங்கிறார். அப்பா, எல்லாம் சேர்த்து ஒரு 75,000 ஆகும்ப்பா அப்படின்னு பையன் சொல்கிறான். கங்காதரனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரில. அருணாச்சலேஸ்வரா, உன்னை தான் நம்பியிருக்கேன், நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலேஸ்வரரை வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ வாசலில் சார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே கங்காதரன் வெளியே வந்து பார்க்குறாரு. அவனோட ஃப்ரெண்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு ஓடிப்போனான் பரமசிவம் வெளியே நின்றுட்டுருக்கார். என்ன பரமசிவம் அப்படின்னு கங்காதரன் கேட்குறாரு. உடனே பரமசிவம், கங்காதரன் என்னை மன்னிச்சுக்கப்பா, சொல்லாமல் கொள்ளாமல் உன் சீட்டு பணத்தை எடுத்துகிட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிப்போனவன். இப்போ தான் என்னுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது, பணம் கையில் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. யாரையும் ஏமாற்றணும்னு என்ன எனக்கு கிடையாது. சீட்டு கட்டின எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணுன்ட்டு தான் இப்போ வந்திருக்கேன். முதல்ல உனக்கு தான் பணம் கொடுக்கணுன்னு வந்திருக்கேன். நீ என்கிட்ட கட்டின 50,000 ரூபாய்க்கு வட்டியும் சேர்த்து 1,00,000 ரூபாய் இந்த பிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையில் கொடுக்குறாரு. கங்காதரன் கையில் கொடுக்குறாரு. கங்காதரனுக்கு என்ன கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அருணாச்சலேஸ்வரோட அருளை நினச்சி. அருணாச்சலேஸ்வரா, நான் இப்போ தான் நினச்சேன், உடனே அருள் புரிஞ்சிட்டே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. பையன்கிட்ட, இப்போ மெட்ராஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுக்குறாரு. சிவனை நம்பினோர் கைவிடப்படார். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.